ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நாளை மறுநாள் பிற்பகல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் புயலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். உலகின் முக்கிய முதலீட்டு நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அஸ்ஸாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய் இன்று காலமானார். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் சின்னம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் புயலாக உருவாகி காரைக்கால் மகாபலிபுரம் இடையே நாளை மறுநாள் பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வட கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஏனைய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட சுமார் 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 24ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் அதிகனமழை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகள் இதுல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கிறோம். கன முதல் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடங்கள் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் எதிர்பார்க்கும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் நகரின் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தெற்கு ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை நாளை முதல் மிதமானது முதல் மிக கனத்த மழை பெய்யும் என்று இந்திய பெருங்கடல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. புயல் எச்சரிக்கையை அடுத்து இந்திய கடற்படை, கடலோர காவல்படை, இந்திய கப்பல் கழகம் மற்றும் மாநில தலைமைச் செயலர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. லட்சத்தீவு, தென் தமிழகத்தின் கடல் பகுதிகளில் அலைகள் 3 மீட்டர் வரை உயரும் என்பதால் கடற்பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகின்றன. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். புயல் எச்சரிக்கை காரணமாக முதலமைச்சர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் மேற்கொள்ளவிருந்த ஆய்வுக் கூட்டம் 27ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மத்திய அமைச்சரவைச் செயலர் திரு ராஜீவ் கௌபா தமிழக தலைமைச் செயலாளர் திரு சண்முகத்துடன் இன்று ஆலோசனை நடத்தினார். புயல் எச்சரிக்கை தொடர்பாக மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர்களுடன் மாநில தலைமைச் செயலாளர் இன்று பிற்பகல் வாக்கில் ஆலோசனை நடத்தினார். புயலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்புப் படையினருடன் வேறு சில அமைப்புகளும் இணைந்து புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பற்ற வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆலோசனைகள் வழங்குமாறும் அவர் தெரிவித்தார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை, திருவாரூர், புதுச்சேரிக்கு செல்லும் சில ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர், தஞ்சாவூர் சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயில் நாளை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளியூர்களில் இருந்து மயிலாடுதுறை, காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள்
நாளையும் நாளை மறுநாளும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கூடூர், அத்திப்பட்டு இடையே செல்லும் புறநகர் ரயில் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை இடையே செல்லும் ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். தில்லி, மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம் மாநிலங்களில் தற்போதைய கோவிட்-19 நிலைமை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறிய நீதிபதி திரு அசோக் பூஷன் தலைமையிலான பெஞ்ச், இந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நோய் தடுப்பு பணிகள் குறித்தும் எதிர்காலத்தில் திட்டமிடப்பட்டிருக்கும் பணிகள் குறித்தும் தெரிவிக்குமாறு கூறியுள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 1624 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1904 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மருத்துவமனைகளில் தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 12245 ஆகும். தமிழகத்தில் கோவிட் தொற்றுக்கு இன்று 17 பேர் உயிரிழந்தனர். அஸ்ஸாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. கோவிட்-19 பாதிப்பின் போது ஏற்பட்ட உடல்நலப் பிரச்சினைகளால் கவுஹாத்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டிருந்த தருண் கோகாய்க்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் உடல்நிலை மோசமடைந்ததால் சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிரிழந்தார். 1934ஆம் ஆண்டு பிறந்த தருண் கோகாய் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக பதவி வகித்தார். மத்திய அமைச்சராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். அஸ்ஸாம் முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில், அஸ்ஸாம் மாநில வளர்ச்சிக்காக கோகாய் ஆற்றிய அரும்பணியை நினைவு கூர்ந்துள்ளார். அண்டை நாட்டில் இருந்து ஊடுருவல்கள் அதிகம் உள்ள அஸ்ஸாம் பகுதியில் சிறந்த நிர்வாகத்திறனுடன் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர் கோகோய் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், மக்களின் மதிப்பை பெற்ற தலைவர் தருண் கோகோய் என்றும் மாநிலத்தின் சிறந்த நிர்வாகியாகவும் மத்திய அமைச்சராகவும் சிறப்பாக கடமையாற்றியவர் என்றும் கூறியுள்ளார். அவரது மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவு என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உலகின் முக்கிய முதலீட்டு நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட்-19 பாதிப்பு காலத்தில் எந்தவொரு முதலீட்டு வாய்ப்பையும் தவறவிடாமல் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியான பொருளாதார நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பத்துடன் கொண்டுவரப்பட்டுள்ள வரி கட்டமைப்பு அரசு நிர்வாகத்திற்கும் வரி செலுத்துவோருக்கும் உகந்த வகையில் உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நாட்டின் எந்த பகுதியிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அரசியல் உள்நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் தவறான விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் கூறினார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கோவை மண்டல கள விளம்பர அலுவலகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளுக்கான பிரசுரங்களையும் மத்திய இணையமைச்சர் திரு முரளிதரன் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள், இது தொடர்பான அரசின் அணுகுமுறை மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து தலைமைச் செயலாளர் திரு சுப்பிரமணியம் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடமாடும் RT-PCR கோவிட்-19 பரிசோதனை வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். இந்திய மருத்துவ கவுன்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்த அமைச்சர், தினமும் 3000 பரிசோதனைகளை இந்த வாகனங்கள் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் உள்ள பாம்போலி மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நாளை மறுநாள் பிற்பகல் காரைக்கால், மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் புயலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்துதரப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். உலகின் முக்கிய முதலீட்டு நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அஸ்ஸாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய் இன்று காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.